நான் தாஹா ஐன்ஸ்டீன் ஜஃப்னா முஸ்லீம் சிவில் சொசைட்டியோட பொதுச் செயலாளர். எல்லாருக்குமே தெரியும், இன்றைய தினம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 5வது வருடத்தை எட்டியுள்ளது. இந்த நிகழ்ச்சி, இந்த மாதிரியான ஒரு ப்ரெஸ் மீட்டிங் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு நிறைவின் போதும் இது ஏற்பாடு செய்யப்பட்டு பேசப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டும் 5வது ஆண்டு நிறைவடைந்திருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவ்வாறான ஒரு நிகழ்வு ஒன்றிலே எனக்கும் பேச கிடைத்ததில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இதிலே முக்கியமாக நாங்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது. 5 வருடங்கள் நிறைவடைந்த நிலையில் 3 ஜனாதிபதிகள் மாறி வந்திருக்கிறார்கள், 4 பிரதமர்கள் மாறி வந்திருக்கின்றார்கள். இவ்வளவும் நடந்தும் 3 ஜனாதிபதிகளும் 4 பிரதமர்களும் மாறியும் இதுவரையிலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக, அதாவது இருசாரார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முஸ்லீம்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதே போன்று கத்தோலிக்க மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். உயிர் சேதங்களை விட மனதளவில் 2 மில்லியன் 20 லட்சம் முஸ்லீம்களும் அதே போன்று கத்தோலிக்க மக்களும் சகல கத்தோலிக்க மக்களும் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரையிலே எந்த நீதியும் நியாயங்களும் வழங்கப்படவில்லை. குறைந்தபட்சம் ஜனாதிபதி ஆணைக்குழுவிலே பரிந்துரைக்கப்பட்ட எந்த ஒரு விடயங்களும் அமுல்படுத்தப்படவில்லை. குறைந்தபட்சம் அதை அமுல்படுத்தியா இருந்தால் அதிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கான தண்டனை அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கான விசாரணையாவது அதில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் இவர்கள் அதை கூட மூடி மறைக்கிறார்கள். இதை நாங்கள் உற்று நோக்குகின்ற போது முழுமையான சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது. தற்போது ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆளும் தரப்பு, ஒட்டுமொத்தமான ஆளும் தரப்பு, கடந்த 2019ஆம் ஆண்டு இருந்த மைத்திரிபால சிறிசேனவுடைய அரசாங்கமாக இருக்கலாம், அதற்கு பின் வந்த கோட்டாபய ராஜபக்சேவுடைய அரசாங்கமாக இருக்கலாம், இப்போது இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவுடைய அரசாங்கமாக இருக்கலாம், இவர்கள் ஒட்டுமொத்தமாக இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகின்றது. இவர்களுடைய இது சம்பந்தப்பட்ட எந்தவிதமான முன்னெடுப்புகளும் முன்னேற்றங்களும் இல்லாததனால் எங்களுக்கு இந்த சந்தேகம் ஏற்படுகிறது. ரணில் விக்ரமசிங்க அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன் எங்களிடம் சொல்கிற இதற்கான எங்களுடைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் இடம்பெற்ற இவர்களுக்குரிய நீதியை வழங்குவதற்காக ஸ்காட்லாந்து யார்டில் இருந்து சரி நாங்கள் கொண்டு வந்து இந்த விசாரணையை முன்னெடுப்போம் என்ற விடயத்தை தெரிவிக்கிறார். இதிலிருந்து நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஸ்காட்லாந்து யார்டிலிருந்து கொண்டு வரக்கூடிய நிலைமை இருக்குமா இருந்தால் இலங்கையிலே இருக்கக்கூடிய புலனாய்வுத்துறையிலே நம்பிக்கை இல்லை, அரசாங்கத்திற்கே நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்கும் போது பொதுமக்கள் எப்படி அதை நம்புவார்கள்? இந்த நிலைமையில் ரணில் விக்ரமசிங்கக்கு முழு அதிகாரமும் தற்போது இருக்கிறது, அவரது கையிலே இருக்கிறது. அவருக்கு அவர் வெளியிட்ட தகவலை முன்னெடுப்பதற்கு முழு அதிகாரம் அவருடைய கையிலே இருக்கிறது. இருக்கின்ற போது ஸ்காட்லாந்து யார்டை கொண்டு வந்து இந்த சம்பந்தப்பட்ட விடயத்திலே மீண்டும் ஒரு விசாரணையை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கான தீர்வை, இந்த மக்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடலாம். ஆனால் அவர் அது சம்பந்தமான எந்த விதமான ஒரு வருட காலங்களை கடந்தும் அவர் இது சம்பந்தமான எந்த விதமான ஒரு முன்னெடுப்புகளையும் இதுவரையிலே செய்யவில்லை. அதனோடு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என்பது 2 விடயங்கள் இதிலே குறிப்பிடப்பட வேண்டும். ஒன்று, நட்சத்திர விடுதிகள், நட்சத்திர ஹோட்டல்களில் இடம்பெற்ற ஒரு தாக்குதல். அதனோடு உயிர்த்த ஞாயிறு சர்ச்களில் இடம்பெற்ற எங்களுடைய கத்தோலிக்க மக்களுடைய சர்ச்களில் இடம்பெற்ற தாக்குதல். சங்கரில்லா ஹோட்டல் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஹைடெக் பொருந்திய முழு புதிய தொழில்நுட்பங்களை கொண்ட மெட்டல் டிடெக்டர்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்குள் 2 குண்டுகள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று எலிவேட்டருக்கு முன்னால் ஒரு குண்டு வெடிக்கப்பட்டது, அடுத்தது அவர் லொபியில் ஒரு குண்டு வெடிக்கப்பட்டது. லொபியில் வெடிக்கப்பட்ட குண்டிலே முக்கியமாக 4 சீன விஞ்ஞானிகள் அதில் கொல்லப்பட்டார்கள் என்று அந்த சந்தர்ப்பத்திலே பேசப்பட்டது. அதே போன்று எலிவேட்டருக்கு முன்னால், அதாவது லிஃப்ட்டுக்கு முன்னால் வெடிக்கப்பட்ட குண்டிலே ஒரு அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி கொல்லப்பட்டிருந்தார். அவர் ஒரு நெகோசியேட்டர் என்ற விஷயமும் அந்த சந்தர்ப்பத்திலே பேசப்பட்டது. இந்த தாக்குதலை
மறைப்பதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதா என்ற ஒரு சந்தேகமும் எங்களுக்கு எழுகின்றது. இதனால் இந்த அரசியல் தேவைக்காக இடம்பெற்ற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை இதுவரை காலமும் இவர்கள் இதற்கு மூடி மறைத்துக் கொண்டு ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு இந்த விடயத்தில் ஒரு முன்னெடுப்பு இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கான தீர்ப்பினை அவர்கள் இந்த மக்களுக்கான நியாயத்தை வழங்குவதற்கு இதுவரையிலும் அவர்கள் ஒரு முன்னெடுப்பை எடுக்கவில்லை. ஆகவே இந்த சந்தர்ப்பத்திலே 5 வருடங்களை கடந்த நிலையிலே நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம். சிவில் சமூக அமைப்புகள் ஊடாக வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான், தயவு செய்து இன்னும் நீங்கள் பிற்படுத்த வேண்டாம். இந்த மக்களுக்கான இந்த மக்களுக்கான தீர்ப்பினை நீங்கள் அவசரமாக கொடுக்க வேண்டும். இந்த மக்களுக்கான நியாயத்தை அவசரமாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே வினயமாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.